திமுகவை எதிர்த்து தேமுதிகவை தொடங்கிய கேப்டன் அவர்களின் கொள்கைகளுக்கு எதிராக திமுகவுடன் கூட்டணி அமைத்தது நாங்கள் ஏற்கவில்லை. அதிமுகவில் இணைந்த தேமுதிக மாவட்ட செயலாளர் ராமசாமி ரெட்டி பேட்டி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை சேர்ந்த ராமசாமி ரெட்டி தேமுதிகவின் ஓசூர் மாநகர மாவட்ட செயலாளராக இருந்து வந்த நிலையில் தேமுதிக திமுகவுடன் இணைந்ததில் விருப்பமில்லை என கூறி தனது ஆதரவாளர்களுடன் முன்னாள் அமைச்சரும் ஓசூர் அதிமுக வேட்பாளருமான பாலகிருஷ்ணா ரெட்டி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். அதிமுகவில் இணைந்த பிறகு பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த ராமசாமி ரெட்டி, திமுக என்னும் கட்சியை எதிர்க்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக என்னும் கட்சியை தொடங்கினார். கொள்கைகளின் அடிப்படையில் நாங்களும் விஜயகாந்த் ரசிகர்களாக கட்சியில் பயணித்து உழைத்து வந்தோம். கேப்டனின் கொள்கைகளுக்கு எதிராகவே தற்போது திமுகவில் கூட்டணி அமைத்தது ஏற்க முடியவில்லை என்பதால் யாரையும் குற்றம் சாட்டாமல் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்ததாக பேசினார். நான் ராமசாமி ரெட்டி என்ற நான் தேமுதிக மாநகர மாவட்ட கழக செயலாளர். நான் ஏனென்றால் இந்த ஏடிஎம்கே நான் வரேன்னா என்ன காரணம்னு கேட்குறீங்க. ஏன்னா எங்களுடைய கேப்டன் வந்து திமுக கொள்கையை எதிர்த்து தான் கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த திமுகவை எதிர்த்து நிறைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் செஞ்சாங்க. இது வரைக்கும் கேப்டன் பிடிக்காதது டிஎம்கே. அந்த டிஎம்கேக்கு இன்னைக்கு எங்க கட்சியிலிருந்து கூட்டணி போயிருக்காங்க. நிறைய கேப்டனோட ரசிகர்களுக்கும் மற்றவங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது இது. அதே மாதிரி எனக்கும் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. திமுக போனது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால் நான் கட்சி விளங்கி இன்னைக்கு அதிமுகவில் சேர்ந்திருக்கேன். அண்ணன் பாலகிருஷ்ணா ரெட்டி தலைமையில். இருந்தாலும் நான் இன்னைக்கு கட்சி விட்டு வந்தது கொள்கைனா எங்களோட கேப்டனோட கொள்கை எல்லாருக்குமே தெரியும். அந்த கொள்கை ஆப்போசிட்டா இருந்தது நம்ம டிஎம்கே. இத்தனை காலமா நாங்க உழைச்சது இன்னைக்கோட போச்சு. அதுக்காக நான் யாருமே குறை சொல்லலை. என்னோட வேலை நான் அண்ணனுக்கு நான் வேலை செய்கிறேன். ஏடிஎம்கேல ஒரு நல்ல எனக்கு போஸ்டிங்களை எதிர்பார்த்து வரல. ஒரு நல்ல வேலை செய்யணுட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இது இன்னைக்கிலிருந்து நான் ஏடிஎம்கே. நன்றி நன்றி நன்றி. சார்